ஆக்சுவலாக இவர் அரெஸ்ட் ஆனது எதனால் நடந்தது? பார்த்தீங்கன்னா மதுரையில் போய் நேற்று வால்டர் மில்லர் சார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீழ்பாக்கிலேருந்து போயிருக்காங்க. அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது மருத்துவமனை. அங்கே சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே கூப்பிட்டு போய் அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மில்லன் சாரில் நல்லா பிசுக்கிட்டாங்க, அடித்து நல்லா நொறுக்கிட்டாங்க, ஜூஸ் போட்டாங்க. அதான் கேள்வி கேட்க இவர் என்னமோ பதில் சொல்ல, பிடிக்கலன்னா எந்திரிச்சு வந்துடலாம். அதை விட்டுட்டு வந்து இதே மாதிரி கலாட்டை பண்ணி அவங்க தள்ளு முள்ளு. இவர் எந்திரிச்சு கேமரா போய் பிடுங்க போனா, தள்ள போனா, நாய் எலும்பு துண்டுக்கு ஓடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடினா பாதுகாக்கத்தானே பார்ப்பாங்க. இந்த இன்ஸ்டால போய் என்ன பண்ணிட்டாருன்னா தள்ளு முள்ளுல இருக்கிற வீடியோல அப்லோட் பண்ணி என்னை அடிச்சிட்டாங்க, என்னை துன்பப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அந்த பேட்டி எடுக்கிற நபருடைய பேரு, கேமராமேனோடைய பேரு, அவங்க அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்க, என்னங்க சேனல் பேரு எல்லாரும் பேரையும் சொல்லி வச்சிருக்கீங்க, அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிருங்க அந்த வீடியோன்னு சொன்னதுக்கு அவர் வந்து 1.5 லட்ச ரூபா பணம் கேட்டது. பைத்தியக்கார மனநிலை தான் இது. அது வந்து எங்கே போனாலும் நம்மளை எல்லாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. சட்டை கிழிச்சிட்டு ரோட்டில் அடுத்து போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிசார்ட்ட போய் வந்து பேசுறது பிரசமாக பேசியிருக்காரு. ஏதோ மாதிரி அந்த தோளில் கையை போட்டு எல்லாம் பிரச்சனையாகி அவங்க தட்டி கேட்டு அன்னைக்கே அவர் அரெஸ்ட் ஆக வேண்டியது. இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் உரண்டை எழுத்தர் வந்து இப்போ வந்து போலீஸு, அதுக்கப்புறம் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லி விஜய் வரைக்கும் வந்து உரண்டை எழுத்து வச்சிருக்காரு. அதாவது பணமா ஜனமா என்னுடைய கேஸை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க. பணம் வாங்கிட்டு அவங்க கொடுத்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. காசு துட்டு மணி அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப தவறாக ஒரு விஷயம். அவர் வந்து பதிவிடுறாருன்னும் போது அதை கண்டிக்க தான் செய்வாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணல, இவர் அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு கஷ்டம். தொடர்ந்து சர்ச்சையிலேயே சிக்கிட்டு இருக்கவார் அது வாட்டர் மில்லன் திவாகர். திடீர்னு வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து அவரே வந்து வீடியோ போட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து தவறான செய்திகளை வந்து பரப்பாதீங்க, நான் வெளியே வந்துட்டேன், எனக்கு வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவர் அரெஸ்ட் ஆனது எதனால் நடந்தது, அதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சொல்லி பார்த்தீங்கன்னா மதுரையில் போய் நேற்று வால்டர் மில்லர் சார் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கீழ்பாக்கிலேருந்து போயிருக்காங்க, நம்ம சென்னையிலேருந்து போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். கீழ்பாக்கம் அப்படின்ற மாதிரி கீழ்பாக்கு. ஆமாம், கீழ்பாக்கிலேருந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது மருத்துவமனை. அங்கே சேர்க்கறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஜாமீனில் வந்துட்டேன் அது இதுன்னு ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருக்காரு. அங்கே கூப்பிட்டு போய் அந்த போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லன் இருக்குல்ல, தர்பூசி பழம், நல்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் மில்லன் சாரில் நல்லா பிசுக்கிட்டாங்க, அடித்து நல்லா நொறுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜூஸ் போட்டாங்க. அதான் உண்மை. கூப்பிட்டு போய் உள்ளே என்ன நடந்திருக்கும், இந்த தீபாரதனையை காட்டியிருப்பாங்க இவருக்கு. அதாவது இவர் போகிற இடத்துல எல்லாமே பிரச்சனை பண்ணுறார் சார். எங்கே போனாலும் தகராறு தான். இந்த தகராறு முதல் தகராளா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா குக் வித் கோமாளின்னு நினைக்கிறேன். அந்த போய் பார்த்திங்கன்னா அறந்தாங்கி நிஷா அவங்கள ஏதோ போய் ஏதோ தப்பாக பேசி அவங்க ஏதோ தோளில் கை போட்டதா அப்படி இப்படின்னு சில சர்ச்சைகள்லாம் வந்தது. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மாக்காப்பா அப்புறம் புகழ்லாம் வந்து கண்டிச்சிருக்காங்க, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஏதோ கச்சகச்சான்னு அவங்கக்கிட்ட பேசி சண்டையை போட்டு அவங்க வந்து என்னமோ வந்து இரும்பு ராடு எடுத்து என்னை வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி காலெல்லாம் போய் காமிச்சிருக்காரு. ஆக்சுவலி அவங்க இரும்பு ராடெலாம் அடிக்கல. அது வந்து குக்கூத்து கோமாளிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய செட்டு இவிபியில் நடக்குது. அவ்வளோ பெரிய செட்டில் கிட்டத்தட்ட அங்கே எப்படியும் ஒரு 30-40 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் ஒர்க்கர்ஸு, கேமராமேன்லேருந்து லைட் மேன்லேருந்து எல்லாருமே இருக்கும்போது இவர் வந்து ஒரு இரும்பு ராடு எடுத்து ஒரு செட்டில் அடிக்க முடியுமா? அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நடக்கவே கிடையாது. அதுவும் இல்லாமல் எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்குது. இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டுடியோலாம் எல்லா பக்கமும் சிசிடிவி இருக்குது. அதுக்கான ஆதாரங்களையெல்லாம் எதுவுமே இவரால் கொடுக்க முடியல. ஆனால் இவர் என்ன அப்படின்னா காலில் அடிபட்ட மாதிரி வந்து ஒரு காயமெல்லாம் காட்டுறாரு. அது வந்து ஒரு இரும்புறாவில் அடித்த மாதிரியே எப்படி பண்ணார், ஏன் பண்ணார், போனார். அதாவது அந்த இவிபி ஸ்டுடியோலேருந்து பார்த்தீங்கன்னா நான் போகிறேன், என்ன பண்ணுறேன் பாரு, நான் நடிப்பு அரக்கம்மா அப்படி இப்படின்னு சொல்லுவார். இதுதான் அவர் வந்து எல்லா இடத்துலையுமே நடிப்பு அரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்படின்னா ஏன் இப்படி பண்ணுறாருன்னே தெரில. அவராக வந்து தன்னை புகழ்படுத்திக்கிறதுக்காண்டி பண்ணுறாரா, இல்லை ஒன்றும் இல்லாத, அதாவது எம்டி வெசல் மேக்ஸ் மோர் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி சரக்கு இல்லாதனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று சொல்லிக்கிள்ளி தன்னை எப்படியாவது புகழ்படுத்திக்கலாம்னு நினைக்கிறாரான்னு தெரில. வாட்டர் மில்லன் அந்த சூர்யா வந்து கஜினி படத்தில் சாப்பிட்டதை அதை ரீக்ரியேட் பண்ணி அது ஹிட் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூர்யா வந்து பார்த்திங்கன்னா கருப்பு படத்தில் அந்த இது சீனை பண்ணால் என்ன பார்த்து பண்ணார் அப்படிங்கிறார். ஸோ இது ஒரு மாதிரி மனநிலை, பைத்தியக்கார மனநிலை தான் இது. அது வந்து எங்கே போனாலும் நம்மளை எல்லாரும் பார்க்கணும்னு நினைப்பாங்க. சட்டை கிழிச்சிட்டு ரோட்டில் அடுத்து போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கூட ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன், ஏதோ சாப்பிட்றாரு, அது நிஜமான வீடியோவான்னு தெரில. கூட எலியெல்லாம் கூட அந்த தாப்பாத்தட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ சமீபத்தில் பார்த்தேன். இன்னும் என்னது இது அப்படின்னு பார்த்தேன். அது ஏஐ பண்ணியிருக்காங்களே. இப்போ எது ஏஐ எது உண்மைன்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் இவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்புகிற மாதிரி இருக்குது. அது என்னன்னு தெரில நமக்கு. நான் வந்து குக்கூத் கோமாளியில் நடந்ததில் என்னென்னா அப்படியே நடந்து போயிருக்காரு. போகிற வழியில் அந்த மயில்கள்லாம் இருக்கும்ல, அதுலேருந்து அடிச்சுட்டாரா காலை டமார்னு தெரில. போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்னை அடிச்சிட்டாங்க, என்னை வெட்டிட்டாங்க, என்னை குத்திட்டாங்க, என்னென்னமோ சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் நடிப்பறக்கமாக தெரியுமா கம்ப்ளைண்ட் எடுக்குமான்னு சொன்னோன்னா அப்புறம் மாக்காப்பா புகழ்லாம் போய் அவங்க தரப்பு விளக்கங்கள்லாம் கொடுத்து அன்னைக்கே அவர் மேலே கேஸ் ஆக வேண்டியது, அன்னைக்கே அவர் அரெஸ்ட் ஆக வேண்டியது. ஏன்னா நீங்கள் வந்து எப்படின்னா
நீங்கள் ஏதோ சண்டை கண்டை போட்டால் கூட போனால் போதுன்னு பெட்டி கேஸ் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிசார்ட்ட போய் வந்து பேசுறது பெருசமாக பேசியிருக்காரு, ஏதோ மாதிரி அந்த மாதிரி எத்தனை நாள் உங்கள் புருஷனோட இருப்ப என்னமோ சம்திங் பேசியிருக்காருன்னு வச்சுக்கோங்க, பேசி அவங்க தோளில் கையை போட்டு அதெல்லாம் பிரச்சனையாகி அவங்க தட்டி கேட்டு அதெல்லாம் நடக்க தானே செய்யும். இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாயிரும், எந்த கேஸில் பிடிச்சி போடுவாங்கன்னே தெரியாது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் விட்டாங்க மன்னிச்சு போனால் போதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் சரி, எந்த யூடியூப் சேனலும் சரி போனாலும் சரி, யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறாரு, நிறைய பேட்டி எல்லோரும் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்காத ஆளாக இருக்காங்க இன்றைக்கி. எல்லாமே யாராக இருந்தாலும் யூடியூப் சேனலில் நிறைய பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. யாராவது இப்படி சர்ச்சை சொல்கிறாங்களா? யாருமே இப்படி சர்ச்சை சொல்லலை. இவர் போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னை அடிச்சிட்டாங்க, என்னை விட்டுட்டாங்க, என்னை குத்திட்டாங்க, என்னை அடிக்கிறாங்கம்மா. இவர் ஒரு செல்ஃபோன் வந்து எடுத்துக்கிறாரு, ஆன் பண்ணிக்கிறாரு. சமீபத்தில் ஏதோ ஒரு சேனல், இப்போ இந்த சேனல்லாம் எனக்கு தெரில, அது வந்து வீடியோ எடுத்து ஒரு சேனல், பிரபலமான சேனல், அதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் போனால் இவரை கெஸ்ட்டாக கூப்பிடும்போது அந்த யூடியூப் சேனலில் இவருக்கான கேள்வி தான் கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? இவர்கிட்ட போய் என்ன கேட்கணுமோ அந்த கேள்வி தான் கேட்பாங்க. சங்கீத ஞானத்தை பற்றியா இவர்கிட்ட கேள்வி கேட்க முடியும்? ஒரு கர்நாடக மியூசிக் பற்றியா நீங்கள் சொல்லுங்கன்னு கேள்வி கேட்க முடியும்? கண்டெம்பரரி அரசியல் பற்றி கேளுங்க கேட்டிருக்காரு. அதான் சொல்கிறேன், என்னத்தையாவது வந்து இவர் வந்து சொல்கிறது, அந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகி ஆஃப் பண்ணுங்கம்மா என்ன கேவலப்படுத்திட்டீங்க, கூப்பிடுங்க, ஆமாம் ஆஃப் பண்ணுங்கம்மா கேமரா அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ண சொன்னால் அவங்க ஆஃப் பண்ண போகிறாங்க. அது என்ன பண்ணோன்னே அப்படியே பேக் ஒன்று போட்டுப்பார் தோளில், அது எந்திரிப்பார், ஒரு ஃபோன் எடுத்துப்பார், போயிங்க எல்லா இடத்துலையும் கேமராவை வந்து நாஸ்தி பண்ணுறார். கேமரா வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் 5 லட்சம் ஒரு கேமரா கீழே விழுந்துருச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சின்ன அலைன்மெண்ட் மிஸ் ஆச்சுன்னா கூட கேமரா ஒர்க் ஆகாமல் போயிடும். காஸ்ட்லி பொருள் என்ன பண்ணுறாருன்னா தாவுறாரு கேமரா மேலே, அமுத்துங்கன்னு சொல்லி பைத்தியக்காரன் தாவுற மாதிரி வந்து கேமரா மேலே தாவுறாரு, அங்கே சுற்றுறாரு, இங்கே சுற்றுறாரு, ட்ரைபேடை பிடிச்சி இழுக்கிறாரு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி லைட்டெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாரு. கிட்டத்தட்ட இது என்ன மனநிலைன்னே தெரில. இது ஒரு சேனலில் பண்ணி பிரச்சனை அப்படின்னா பரவாயில்ல, போகிற இடத்துலலாம் இதான் சேனல். ஒரு வீடியோ எடுத்துக்கிறாரு, மக்களே என்னை கொள்றாங்க, மக்களே என்னை கொள்றாங்க மக்களேன்னு வந்து ஒரு வீடியோ வேறு அடிக்கடி வந்து போட்டுக்கிறாரு. போகிற இடத்துல எல்லாம் நடிப்பு, வெளியில் வந்து என்னங்க ஆச்சு என்ன பிரச்சனைனா நடிப்பு வர்றேன் அப்படிங்கிறது. சரிதான், அதுதான் உங்களுக்கு தெரியுமே. நீங்கள் ஏதாவது கமலா தேட்ரு, ரோஹிணி தேட்ரு, எல்லா தேட்ரு வாசல்லையும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வாசல் படம் பார்த்துட்டு வந்து இவரை எடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்காங்கல்ல, என்ன சொல்லுங்கள் சார் படம் எப்படின்னா, நான் நடிப்பு இறப்புமா, நான் இதை பண்ணியிருந்தேன்னாமா அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இதை வந்து வழக்கமாக வச்சுட்டு இருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு பிரபலமான ஒரு தனியார் சேனலில் போய் இதே மாதிரி கெலாட்டா பண்ணி அவங்க கேள்வி கேட்க இவர் என்னமோ பதில் சொல்ல, பிடிக்கலைன்னா எந்திரிச்சு வந்துடலாம். அதை விட்டுட்டு வந்து இதே மாதிரி கெலாட்டா பண்ணி அவங்க தள்ளுமுள்ளு, அது வந்து நடந்திருக்கு. அந்த தள்ளுமுள்ளு நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் தான் எந்திரிச்சு போகிறாரு. இவர் எந்திரிச்சு கேமரா போய் பிடுங்க போனால் தள்ள போனால் யாராக இருந்தாலும் பாதுகாக்கத்தானே பார்ப்பாங்க. அது மாதிரி வந்து பாதுகாக்க வந்திருக்காங்க. தள்ளு முள்ளில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஓடுறாரு, அங்கே ஓடுறாரு, லைட்டை ஓடுறாரு. அது வந்து இந்த நாய் எலும்பு துண்டுக்கு ஓடுற மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடினா அப்போ பயந்து போய் இருங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதை வீடியோ எடுத்து என்ன அடிக்கிறாங்கன்னு பிரபலப்படுத்துகிற மாதிரி யூடியூப்பில் போடுறாரு. அவர் வந்து இந்த இன்ஸ்டாவில் ஒரு பக்கம் வச்சுருக்காரு போல். அந்த இன்ஸ்டா பக்கத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுறாருங்க, என்னமோ சட்டை இல்லாமல் நாமையெல்லாம் போட்டுக்கிட்டு அண்ணியன்கிறாரு, அம்பிங்கிறாரு, நான் அண்ணியை நான் அடி பறக்கேன் அப்படின்னு விட்டாரு, அண்ணியே அப்படின்னு சொல்லி அது ஒன்று பண்ணுறாரு. இது அவருடைய இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சீக்கிரமாக பைத்தியம் பிடிச்சிரும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அதே போல் யூடியூப் சேனல் கூட அந்த வீடியோலாம் தூக்க சொன்னதுக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வந்து கொடுங்க, அப்போ தான் தூக்க முடியும் அப்படின்னா அதுதான் இந்த இன்ஸ்டாவில் போய் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அங்கே இவர் எடுத்துகிட்ட வீடியோ இருக்குல்ல, அந்த தள்ளு முள்ளில் இருக்கிற வீடியோவில் நீங்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாது. அந்த தள்ளு முள்ளில் கொண்டு வந்து அப்லோட் பண்ணி என்னை அடிச்சிட்டாங்க, என்னை துன்பப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி இன்ஸ்டாவில் வீடியோ போடுறாரு. என்னென்னா அந்த பிரபல யூடியூப் சேனல் பேரையும் சொல்றாரு. அந்த பிரபல யூடியூப் சேனல்ல அந்த பேட்டி எடுக்கிற நபருடைய பேரு, கேமராமேனோடைய பேரு எல்லாத்தையும் சொல்லி அந்த ஷோ ப்ரொடியூசர் பேர்லாம் வேற சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என்ன அடிக்கிறாங்க, என்ன கொண்டு போய் அடிச்சிட்டாங்க, என்னை கூப்பிட்டு திட்டம் போட்டு வர சொன்னாங்க. எதுக்குங்க திட்டம் போட்டு வர சொல்கிறாங்க? இவர் எதுக்கு திட்டம் போட்டு வர சொல்கிறாங்க? என்ன திட்டம் போட்டு இவரை வந்து என்ன பண்ண போகிறாங்க? ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. திட்டம் போட்டு என்னை கூப்பிட்டு போய் ரூமில் அடைச்சி வச்சு இவர் அடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்டு அவங்களுக்கே தெரியுது, யாராக இருந்தாலும் சரி. இப்போ இந்த வாட்டர் மிலான் ஸ்டாருங்கிறவர் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியுது, போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா? அவங்க பார்த்து எப்பா இது ஒரு பைத்தியம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் வாங்கிட்டு விட்டாங்க. அதுவும் என்ன சொல்லுவார், பிசியோதெரபிஸ்ட், அது ஒரு விதத்தில் டாக்டர் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா டாக்டருமா அப்படின்வார், நம்ம சர்ஜன் மாதிரி எம்எஸ் படிச்சுட்டு சர்ஜன் வேலை பார்க்குற மாதிரி பண்ணுவார், என்னென்னமோ பேசுவார். யாராவது அவரை பற்றி பேசினா உடனே அவங்கள பற்றி வந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துருவார், நீ எப்படி ஆப்போதுமா கை கால் முடங்கின்னு தெரியுமா, என்ன ஃபிசியோதெரப்பினா என்ன அவ்வளோ கேவலமாக, உனக்கு வந்து கை கால் விழுந்தால் தான் உனக்கு என்னென்னு தெரியும்
அப்படிலாம் வந்து அதான் சொல்கிறேன்ல, இவர் பேசுகிறத வந்து மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லை மக்கள் ரசிக்கிறதுனால தான் இவர் பேசுகிறாங்களா என்னன்னே தெரிலங்க. அப்படி ஒரு மனநிலை. ட்ரால் மெட்டீரியலாக பார்க்குறத வந்து இவர் வந்து பெருமையாக நினச்சிக்கிறார். அதான் அப்படி ட்ரால் மெட்டீரியல் தானே. உங்களுக்கு வாட்டர்மெலன் திவாகர் அப்படின்னா யாருங்க இது பண்ணாங்க? பிக் பாஸில் கூப்பிட்டாங்க. எதுக்கு கூப்பிட்டாங்க? அங்கே உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் பிக் பாஸ் ஷோவை பற்றி ஒரு 30 பேர் வச்சு நடத்துகிறாங்கன்னா அதில் ஒரு 4 காமெடியை வேணும். கிறுக்குத்தனமாக அங்கேயும் இங்கேயும் ஜம்ப் பண்ணி இந்த பஃபூன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த பஃபூன் மாதிரி வந்து உங்களுக்கு அங்கே சேரில் தாவுறது, யாரோ ஒரு பொம்பளை பிள்ளை முடியை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் துண்டை மட்டும் கொட்டிட்டு போய் இந்த இப்படி டான்ஸ் எல்லாம் ஆடினார் கொஞ்சம். நான் அந்த பிக் பாஸில் அசிங்கமாக மூமெண்ட்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறது என்ன தான் அவர் நினைக்கிறாருன்னே தெரில. இவர் வந்து பார்த்திங்கன்னா சல்மான் கான் நினைக்கிறாரா, ஷாருக் கான் நினைக்கிறாரா அப்படின்னு தெரில. ஷாருக் கான் வந்து ஒரு பேர் பாடியோட வந்து 6 பேக் பண்ணி ஒரு இதில் பண்ணி நடித்தா எல்லோரும் பார்ப்பாங்க. இவர் பேர் பாடியோடு நின்று நடித்தா யார் பார்ப்பாங்க? இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்களில் உரண்டை எழுத்தவர் வந்து இப்போ வந்து போலீஸு, அதுக்கப்புறம் வந்து சிஎம் அப்படின்னு சொல்லி விஜய் வரைக்கும் வந்து உரண்டை எழுத்து வச்சிருக்காரு. அதாவது பணமா ஜனமான்னு கேட்குறீங்க, ஆனால் அந்த ஜனத்துக்கு வந்து ஆனால் வரமாட்டேறீங்க. ஏன் கேஸ்லாம் வந்து போலீஸ் வந்து எடுக்க மாட்டுறாங்க, அந்த தனியார் யூடியூப் சேனல் கொடுத்து கேஸ் வந்து எடுக்கிறாங்க, காசு வாங்கிட்டு எடுக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் பேசி வச்சிருக்காரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அந்த தனியார் யூடியூப் சேனல் பேர் அவங்க ஒர்க் பண்ணுறவங்க பேர்லாம் சொல்லி போட்டு இன்ஸ்டாவில் போட அது வைரல் ஆகி போச்சு. இவரை பார்க்குறாங்களே நிறைய பேர். வைரல் ஆனால் நம்ம கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இவங்க அதை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுங்கள், என்னங்க சேனல் பேர் எல்லாரும் பேரையும் சொல்லி வச்சுருக்கீங்க, அது கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க அந்த வீடியோன்னு சொன்னதுக்கு அவர் வந்து 1.5 லட்ச ரூபா பணம் கேட்டதாக சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நமக்கு தெரில, அதுக்கு என்ன ஆதாரங்கள் போலீஸில் கொடுத்துருக்காங்கன்னு தெரில. அது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அவங்க அந்த தனியார் யூடியூப் சேனல். இவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணி இந்த மாதிரி 1.5 லட்சம் பணம் கேட்குறாரு, அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மிரட்டுறாரு, சட்டவிரோதமாக நடந்துக்கிறாரு. ஏன்னா அது ஒரு பெரிய ரெப்யூட்டட் சேனல், அதில் ஒர்க் பண்ணுறவங்க பேர் கீர் எல்லாத்தையும் சொல்லும்போது அது வந்து சேனலுக்கு ஒரு பிளாக் மார்க் ஆயிரும்னு நினைப்பாங்கல்ல. அதனால் எடுக்க சொல்லுன்னு சொன்னால் அதுக்கு வந்து 1.5 லட்சம் கேட்குறாரு அதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுதான் வழக்கமாக நடக்கிறது. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவர் ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது இவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, அது போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல. ஏன் எடுக்கலைன்னா அதில் உண்மை இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா எங்கே போனாலும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறார். நசர்பேட்டையில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, கீழ்ப்பாக்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்படி ஆளுங்களை போலீஸ் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அவங்க விட்டுட்டாங்க. அது பரவாயில்ல போயிட்டு போகிறாரு, லூஸ்தரமாக பண்ணிட்டு இருக்கான்னு விட்டாங்க. ஆனால் என்ன இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டு அது வந்து எப்படின்னா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் இவர் ஒரு வீடியோ ஒன்று போடுறாரு இன்ஸ்டாவில். அதில் என்ன சொல்கிறாருன்னா விஜய் பேசினார்ல இப்போ வந்து போய் அந்த கரூரில் பணமா அப்படின்னும் போது எனக்கு ஜனந்தான் அப்படின்னு சொன்னார்ல, அதை வந்து இவர் சொல்லி எனக்கு ஜனமா பணமான்னு பேசுனீங்களே விஜய் சார், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னுடைய கேஸை வந்து எடுக்க மாட்டேங்கிறாங்க, பணம் வாங்கிட்டு அவங்க கொடுத்த கேஸை வந்து எடுக்கிறாங்க. அப்புறம் பாட்டு வேறு பாடுறாரு, காசு துட்டு மணி மணி அப்படின்னு சொல்லி பாடுறாரு. இதெல்லாம் எப்படின்னா ரொம்ப ரொம்ப தவறாக ஒரு விஷயம் அவர் வந்து பதிவிடுறாருன்னும் போது அதை கண்டிக்க தான் செய்வாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணல, கூப்பிட்டு விட்டாங்க ஜாமீனில் அப்படின்னா விட்டுருக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு அசிங்கம், புரியுது அவங்களுக்கு. இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டால் என்ன பண்ணுவாங்க? ஜெயிலில் இருக்கிற கைதிங்கள்லாம் இப்போ இவரை பார்த்து மிரண்டு ஓட தான் வேணும். அவங்களாம் நிம்மதியாக இருக்க முடியாது. அந்தளவுக்கு அங்கே போய் ஏதாவது கலாட்டை பண்ணிட்டு பார், நடிக்க அரக்கன் வர நைட்லலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு படம்லாம் போடுவாங்க, வாரத்துக்கு ஒரு படம் அப்படிலாம் போடுவாங்க, புது படம்லாம். அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா இவர் அரெஸ்ட் பண்ணி போட்டால் படமெல்லாம் போட வேணாம், இவர் அங்கிட்டுங்கன்னு உலாவிக்கிட்டே பார்த்திங்கன்னா நடிப்பு அரக்கம்மா அப்படி இப்படின்னு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு தெரிஞ்சாருன்னு வச்சுக்கோங்க, வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படி இப்போ போலீஸை தாக்கி பேசுகிறது, அரசாங்கத்தை தாக்கி பேசுகிறது, முதலமைச்சரை கோடிட்டு காட்டு பேசுகிறது, இதெல்லாம் வந்து செய்கிறார் போது அந்த அந்த எப்படி சொல்கிறது ஒரு லெவலில் இருந்த அந்த பைத்தியம் இப்போ இன்னும் கொஞ்சம் முத்தி போச்சு. சொல்லுவாங்கள்ல பைத்தியம் முத்தி போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பைத்தியம் முத்தி போச்சு. கிராமத்தில் சொல்லுவாங்க குரங்கு ஆல்ரெடி குரங்கே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அங்கே தாங்கும் இங்கே தாங்கும், தேங்காவை போய் கோயிலில் போய் வாங்குங்க, தேங்காவை பிடிச்சி திங்கும், பழத்தை பிடிச்சி இழுக்கும், சாரியை பிடிச்சி இழுக்கும், செல்ஃபோனை பிடிங்கிட்டு அதுவாருன்னு போயிடும். அது செல்ஃபோன்னால என்ன தெரியாது, குரங்கோட வேலை. அந்த குரங்கு அது வந்து பார்த்திங்கன்னா கல் குடிச்சிருக்கு, புரியுது அவங்களுக்கு. சொல்லுவாங்க கிராமத்தில் கல் குடிச்சிருக்கு. அந்த கல் குடித்த குரங்கை வந்து பார்த்திங்கன்னா தேள் வேற கொட்டிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், என்னென்ன சேட்டைகள் பண்ணும், அந்த மாதிரி வந்து இவர் பண்ணிகிட்டு இருக்கார் சமீபத்தில். அதனால் இப்போ எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நேற்று கொண்டு வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. மதுரையிலேருந்து கூப்பிட்டு வந்து கீழ்ப்பாக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வாட்டர்மெலன் ஸ்டாரை பிசுக்கியிருப்பாங்க, நசுக்கியிருப்பாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரில, சொல்லியிருப்பாங்க இனிமேல் இதெல்லாம் பண்ண அப்படின்ட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு போய் சொல்ல நான் நடிப்பு அரக்கம்மான்னு சொல்லியிருப்பார். அது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இவர் போய் பண்ணுற அந்த சேட்டைகள்லாம் பார்த்துட்டு அவங்க சிரித்து யோ குடியா அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், அதாவது அவர் வந்து இப்போ விஜய் வரைக்கும் அட்டாக் பண்ண வந்துட்டார், இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து உதயநிதி கூட இருக்க மாதிரிலாம் வந்து ஃபோட்டோலாம் போட்டுட்ருக்காங்க, ஒரு மாதிரி அரசியல்
ஒரு டிஎம்கே டிவிகே அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. விஜய் ஃபேன்ஸ் எப்படி பார்ப்பாங்க? இல்லை அரசியல் ரீதியாக ஏதாவது இவர் வந்து ஒரு மெசேஜ் சொல்லலான்னு பார்க்குறாரா? யாருமே எப்படியுமே பார்க்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் வந்து கோமாளியை வந்து கோமாளியாக தான் பார்ப்பாங்க. இல்லை விஜய் ஃபேன்ஸ் வந்து தான் சொல்கிறேன், ஜோக்கர் இஸ் ஆல்வேஸ் எ ஜோக்கர். புரியுது உங்களுக்கு? அதனால் வந்து இவர் சொல்கிறதெல்லாம் யாருமே பொருட்டில் எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் அரெஸ்ட்டே பண்ணி போட்டிங்கன்னா கூட மக்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பக்கம் ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா கீழே கமெண்ட்லாம் போடுறாங்க, இவனை பிடிச்சி போடுங்க, விடாதீங்க, வெளியிலே விடாதீங்கிறாங்க. இன்னொரு சார் இதுவே ஒரு பைத்தியம், இதை பிடிச்சி போட்டு என்னையா பண்ணுறது அப்படிங்கிறாங்க. போலீஸே என்ன மனநிலையில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் சொன்னேன்ல, முடியா வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருப்பாங்க. இவரை போய் அவர் ஜாமீனை கொடுத்து போயா அப்படின்னு துரத்தி விட்டுருப்பாங்க. இவர் வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ போட்டுருக்காரு. மறுபடியும் அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நடிப்பு அடக்கமாக என்னை கைது பண்ணிட்டாங்க அது இதுங்கிறாங்க, என்னை ஜாமீனில் விட்டாங்க. அதாவது ஜாமீனில் விட்டாங்கன்னா என்ன பொருள்? கைது பண்ணதுனால தானே ஜாமீனில் விட்டுருக்காங்க. ஸோ கூட்டு போய் விசாரணை பண்ணால் ஜாமீன்லாம் கிடையாதுல்ல. இப்போ கைது பண்ணிட்டாங்க, விசாரிச்சிருக்கிறாங்க, ஒர்த் இல்லை, இந்த பீஸ் எல்லாம் அவ்வளோ ஒர்த் இல்லை, தூக்கி போடியா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியில் அப்படின்னு சொல்லி வெளில தள்ளி விட்டுருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வீடியோ போட்டு ட்ரெண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கும் ஜாலி என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் வேணும்ல. படங்கள்லாம் பார்த்திங்கன்னா காமெடி படங்கள்லாம் இப்போ வரது குறைஞ்சிருச்சு. ஸோ யூடியூப்பில் அப்புறம் இன்ஸ்டாவில் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபன், ஒரு என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே சார், பல விஷயங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.